something that you do to your body, that body will thank you later. இது வந்து நம்மளுக்கு இப்போ புரியாது. கண்டிப்பாக நம்மளுக்கும் ஏஜ் ஆக 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 we have to be healthy. ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிப்ஸோட தான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம சேனலுக்கு வந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வெல்கம் டு த சேனல். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ பி லைக் ரிப்ளைங் வித்தின் ஹாஃப் அன் ஹவர். கண்டிப்பாக திஸ் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் மை சைட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல். இப்போ டேரெக்டாக நம்ம டிப் நம்பர் 1க்கு போயிடலாம். ரூல் நம்பர் 1க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ கொடுக்க போகிற எல்லா டிப்ஸுமே வந்து இட் இஸ் நத்திங் ரிலேட்டட் டு டயட் ஆர் எக்ஸசைஸ். இதெல்லாம் தாண்டி நம்ம பேசிக்காக நீ வெயிட் லாஸ் பண்ண போகிற இல்லை வெயிட் மெயின்டைன் பண்ண போகிற அப்படின்னா வந்து இந்த பேசிக் ரூல்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மனசில் வச்சுக்கணும். இட்ஸ் நத்திங் ரிலேட்டட் டு எக்ஸசைசிங் இல்லைனா டயட் சார்ட் இப்படியாது இல்லை. திஸ் இஸ் நாட் தட் வீடியோ. நம்ம என்ன மாதிரி பேசிக்காக நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் ஸோ தட் நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து நல்லா இருக்கும் அண்ட் வெயிட் லாஸ் வந்து நம்மளால் சஸ்டெயினும் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ரூல்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா வந்து you have to move your body வந்து ஒரு half an hour நம்ம இந்த சிட்டிங் பொசிஷன்லயே இருக்கக்கூடாது. ஒரு half an hour நீங்க உட்கார்ந்து வேலை பார்க்குறீங்க, அதை உட்கார்ந்து ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் எழுந்து இப்படி பிரிஸ்காவே நீங்க வந்து வாக் பண்ணுங்க. நிறைய வாக்கிங்கான ஐடியாஸ் வந்து எடுத்துட்டு வந்து நீ கீப் மூவிங் யோர் பாடி. நடுவில் எழுந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்லைனா கோ ஃபார் அ வாக். கடைக்கு போகணும் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா டோன்ட் யூஸ் பைக், ஸ்டேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து கீப் மூவிங் யோர் பாடி ஈவன் இன் ஆஃபீஸ் ஆர் ஈவன் அட் ஹோம். நீங்க வந்து மூவ் பண்ணிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது சொல்றோம், பட் நின்றுட்டே இருக்கும் போது நம்ம குக்கிங்ல நின்றுட்டே இருப்போம். அப்படின்னும் போது நின்றுட்டே இருக்காங்க. டோன்ட் பி ஆன் ஸ்டில் பொசிஷன் ஃபார் மோர் தென் half an hour. ஒரு இடத்துல இப்படி மூவ் பண்ணுங்க. ஸோ மூவ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஃபேட் அங்கங்க வந்து டெபாசிட் ஆகாது. நீங்க மூவ் பண்ணும்போது கேலரிஸ் கண்டிப்பா பர்ன் பண்ணுவீங்க. நீங்க சாப்பிட்றதுக்கு வந்து நீங்க பர்னிங்கும் இருக்கும் அண்ட் வந்து பாடி பெயின்ஸ் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ பேசிக் ரூல் ஃபார் வெயிட் லாஸ் ஆர் யூ ஹாவ் டு சஸ்டெயின் யுவர் வெயிட் லாஸ் அப்படின்னா வந்து த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மூவ் யுவர் பாடி. இப்போ செகண்ட் ரூல், பேசிக் ரூல் ஃபார் வெயிட் லாஸ் என்ன அப்படின்னா வந்து டைமுக்கு வந்து தூங்குறது, டைமுக்கு வந்து எழுந்துக்கிறது. இப்போ நம்மளுடைய பேட்டர்ன்லேயும் வந்து இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அன்டைமில் சாப்பிட்ற பழக்கம் இருக்காது. அன்டைமில் வந்து பாடியை வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்காம இருக்கிறதுனால இருக்கிற ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களால அது பண்ண முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்பார்ட் ஃப்ரம் நைட் ஷிஃப்ட் ஹெவி ஒர்க் அதை தாண்டி நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து மேக் ஷூர் யூ கோயிங் ஆன் பெட் அட் 10 o'clock, மேக்ஸிமம் அட் 11 o'clock அண்ட் 6 o'clock எழுந்துடணும். ஒரு 6 to 7 hours அடல்ட்ஸ்க்கு ஸ்லீப் இருந்தால் we can be very active. 5லாம் எழுந்துக்கிட்டீங்கன்னா சூப்பர். அதுவே வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து கண்டிப்பாக எய்ட் பண்ணும். யூ வில் பி லாட் பிரிஸ்க். அதுக்கப்புறம் அதனால வந்து உங்களுக்கு வெயிட் போடுறதுக்கான சான்ஸும் இல்லை. ஸோ நம்மளுடைய பேசிக் ரூல் புக்கில் வந்து செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா வந்து sleep on time, wake up early, double important. Moving on to our third basic rule for weight loss. Workout பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறது இல்ல, பட் ஒர்க் அவுட் எப்ப பண்ணணும் அப்படின்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, சஸ்டெயின் பண்றீங்க அப்படின்னா 8 to 8 விண்டோல யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் யுவர் ஈட்டிங் விண்டோ. அடுத்து நைட் 8லேருந்து மார்னிங் 8 வரைக்கும் யூ கேன் ஸ்கிப் யுவர் ஃபுட் அண்ட் பி ஆன் ஃபாஸ்டிங் விண்டோ. இது நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபார் வெயிட் லாஸ் முடிச்சுட்டு சஸ்டெயின் பண்றவங்களுக்கு. அந்த ஃபாஸ்டிங் விண்டோல இருக்கும்போது டூ யோர் ஒர்க் அவுட். திஸ் வில் மேக் யோர் ஃபேட் பர்ன். அதுக்கப்புறம் இட் வில் கீப் யூ பிரிஸ்க். இப்போ நான் வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 11 o'clock தான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபுட் இன்டேக் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஐ வில் டெஃபினெட்லி என்ஷூர் ஐ டூ சம் ஒர்க் அவுட். மெயினாக நான் பண்ணது வந்து டான்ஸ் ஒர்க் அவுட். நல்லா 1 hour டான்ஸ் ஒர்க் அவுட் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு அது வந்து நான் கேரி பண்ணிட்டேன் ஃபார் த என்டையர் வெயிட் லாஸ். ஆஃப்டர் தட் ஆல்சோ ஈவினிங் 7 o'clock நான் வந்து என்னுடைய ஈட்டிங் விண்டோ முடிச்சிருவேன். 7க்கு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 7:45 to 8:30 நான் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுவேன். இதனால தான் என்னுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே குயிக்காக இருந்தது. நீங்கள் எப்போ ஃபாஸ்டிங் விண்டோ சூஸ் பண்ணுறீங்களோ அந்த விண்டோவில் உங்களுடைய 45 minutes ஒர்க் அவுட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. இது ஒரு பேசிக் ரூல். நம்ம லைஃப் ஸ்டைலையும் வந்து நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, மூவிங் ஆன் டு த ஃபோர்த் ரூல். நம்ம வந்து எப்பவுமே வெயிட் லாஸே மோட்டிவா நம்மளால எப்பவுமே இருக்க முடியாது. ஸோ பேசிக் ரூல் ஃபார் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா வந்து பி கான்ஷியஸ் ஆன் வாட் யூ ஆர் ஈட்டிங். இப்போ இன்னைக்கு நான் வந்து வெளியில போயிருக்கேன், ஐ எம் ஈட்டிங் லாட் ஆஃப் பிரியாணி, இல்லைனா வந்து ரொம்ப
unhealthy or oily. Unhealthy na meaning like it's very oily food, you know it is going to bring cholesterol to your samosa bhaji. Okay, okay, you enjoyed that day, but அதை வந்து உங்கள் கான்ஷியஸாக உங்கள் மண்டேல ஏற்றிக்கோங்க. ஓகே, நான் இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ ஹவ் ஆட் எவ்ரிதிங், பட் அதை நம்ம பேர்ன் பண்ணுற வரைக்கும் we should be doing a clean eating. ஸோ அந்த மாதிரி வந்து யூ செப்பரேட்டட். ஓகே, எனக்கு இவ்வளோதான் என்னுடைய லிமிட், இதுக்கு மேலே நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ஜங்கை வந்து ஹேவ் இட் இன் யோர் ஹேண்ட்ஸ் கண்ட்ரோல். டோன்ட் மேக் ஜங்க் கண்ட்ரோல் யூ. நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க how much junk I'm going to eat. If I'm going to eat today, next 3-4 days I'm not going to touch any junk அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரிப்பேர் யோர் மைண்ட் அண்ட் அதை நீங்கள் டெஃபினட்டாக வச்சுக்கோங்க. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பேசிக் ரூல்ஸ் ஆஃப் வெயிட் லாஸில் வந்து கண்டிப்பாக வரணும். சே நோ டு ஜங்க், அண்ட் இஃப் யூர் சேயிங் எஸ் டு ஜங்க், பி கான்ஷியஸ் வித் இட். We have come to the last and final 5th point. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹோப் ஐ எம் ஆக்சுவலி கிவிங் யூ குட் கண்டென்ட் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் பி மோர் ஹாப்பி if I am really doing something useful to you. Well, moving on to our 5th basic rule. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லாங் டேர்ம் ஹேபிட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் வித் அவர் மைண்ட் செட். இப்போ நம்மளுக்கு தெரியும் how we can do a weight loss, what are healthy foods. நம்மளுக்கு பேசிக்காக இது சாப்பிட்டா இது நல்லதுன்னு நமக்கு தெரியும். Set a routine for you so that இது வந்து லாங் டேர்மாக till you are there, till you are doing your work. மார்னிங் கண்டிப்பாக ஒரு 10 minutes வாக்கிங் பண்ணுவேன் அப்படின்றது என்னோட ரொட்டீன் புக்கில் இருக்குது. அப்படின்னா என்ன நடந்தாலும் அந்த 10 நிமிஷம் நான் வாக்கிங் பண்ணுவேன். எனிதிங் இட் இஸ், நான் அந்த 10 நிமிஷம் எனக்கான ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட் லைக் 10 minutes 15 minutes, பட் ஒன்ஸ் யூ செட் தட் டைம், இந்த 10 minutes நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், இது கண்டிப்பாக என்னால் முடியும், ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதே மாதிரி நான் 6 o'clock எழுந்துப்பேன். எவ்ரிடே நான் எழுந்துப்பேன். மைண்ட் செட் பண்ணிருங்க. ஸோ எவ்ரிடே ஹென்ஸ்ஃபோர்த் நான் 6 o'clock தான் எழுந்துப்பேன். உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் லாங் டேர்ம் ஹேபிட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நைட்டு தூங்கும்போது பால் குடிக்கிறது சில பேருக்கு ஹேபிட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட் லைக் 10 minutes ஆஃப் வாக்கிங் எவ்ரிடே or drinking a buttermilk after every meal. இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக we know what healthy in life. ஸோ இப்போ நான் வந்து நிறையா ஜங்க் சாப்பிட்டுட்டேன், அன்னைக்கு வந்து நல்ல ஒரு டீடாக்ஸ் இல்லை 1 day fasting in a month, something that you do to your body, that body will thank you later. இது வந்து நம்மளுக்கு இப்போ புரியாது. கண்டிப்பாக நம்மளுக்கும் ஏஜ் ஆக 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 we have to be healthy. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம இப்போத்துலேருந்தே ஸ்மால் ஸ்டெப்ஸ் இருக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஐ ஹோப் இந்த ரூல் புக் வந்து இந்த 5 பேசிக் ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I think I gave a useful content. Meet you again at another super content. Until then, bye.